பெண் நிறுவனம் தான் தயாரித்து இந்த முறை நாம் ஒரு பூஸ்டர் சக்தியாக, இப்போ கொரோனா வந்தபோது நாம் எல்லாம் கோவேக்சின் இப்படி நிறைய ஊசிலாம் போட்டோம். அப்புறம் பூஸ்டர்னு ஒன்று போட்டாங்க, அது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்ட்டு. அதை மாதிரி இன்னைக்கு பூஸ்டராக இடங்களை கொடுத்ததற்கு பின்னணி என்ன அப்படின்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. அது குறித்து நான் பேசலாம் நினைக்கிறேன். பெரியவர் ஐயா அவர்களுக்கு சனாதன கூட்டணி பிடிக்கவில்லை, எப்போதும் அவருக்கு பிடிக்காது. போன முறையும் கூட அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தான் சென்றார், உடனடியாக கமலயத்துக்கு திரும்பி போயிட்டார். அதற்கு காரணம் அன்புமணிக்கு இருக்கக்கூடிய பேராசை, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊழல் வழக்குகள் சிக்கல், எப்படியாவது தமக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கப்படும் என்று அவருக்கு ஆசை. அதைத்தான் பெரியவர் சொல்கிறார், ஐயா 33 வயசுல உன்னை நான் செய்த பாவம் உன்னை மந்திரி ஆக்குறதுன்னு. அது அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ள விவகாரம். திருமாவளவன் கட்சி அப்படின்னா எல்லாரும் இவனும் எல்லாம் இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையும், தேமுதிகன்னா அது ஒரு அண்ணா திமுக தேமுதிக அப்படி அது மாதிரி ஒரு கட்சி மாதிரி கொண்டு வருவது திமுகவுக்கு முதலாவது ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது திமுகவுடைய கால்குலேஷன் என்னன்னா, ரொம்ப அதிகமான வாக்குகள் 10% மேலே பெற்றாங்க. 41 தொகுதிகளை 2011 செல்வி ஜெயலலிதா கொடுத்தாங்க, 29 தொகுதிகளை அவங்க பெற்றாங்க. அந்த 2011 அவங்க நின்றது, நம்ம சென்னையை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் நின்றாங்க, கும்மிடிப்பூண்டியில் நின்றாங்க, அதுக்கப்புறம் எழும்பூர் தனி, இது இது சென்னையின் ஒருத்து, ஆலந்தூர், செங்கல்பட்டு, செய்யூர், அப்புறமா மதுராந்தகம், சோளிங்கர், ஆம்பூர், போலூர், $3 கோடி ஏதோ ஒரு கார் புக் பண்ணிட்டாங்க. அது என்ன காரு? முக்கியமான காரு, அதனால பண்ணிட்டாங்கன்னு இப்போ அவங்கள ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சு, அவர்கள் பிரச்சாரமும் நல்லா பண்ணுவாங்க. அந்த அம்மா நல்லா பேசும், அதை பிரச்சாரத்துக்கும் எல்லா வசதிகளையும் செஞ்சு. இது இப்போ நடந்த கூட்டணி கிடையாது. ஏற்கனவே கன்னியாகுமரியில் அவங்க பிரச்சாரம் செய்யும்போது அந்த பக்கத்தில் கன்னியாகுமரி பாடசாலை வழியாக திருவனந்தபுரத்துக்கு காரில் போய், திருவனந்தபுரத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த முதலமைச்சருடைய குடும்பத்தோடு இவர்கள் அன்கோ போட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் ஏற்கனவே முடிந்து மாதக்கணக்கில் ஆயிட்டு. நியூஸ்மேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுஃபியான் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னென்ன மாற்றங்கள் எது பார்த்துருக்கீங்க? இல்லை, தேர்தல் களத்தில் பரபரப்பு இல்லை. 30ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பரபரப்பு வரும். அநேகமாக அந்த கூட்டணிகளில் ஒரு குளறுபடி இருப்பதைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம். அந்த குளறுபடிகளை அதிமுக கூட்டணி கூட ஓரளவுக்கு முடிவாயிட்டு, ஆனால் திமுக கூட்டணியில் கொதிநிலை அடங்கவில்லை. அது என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு ஒரு 10 தொகுதிகளை கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறார்கள். குறிப்பாக மானம் காப்போம் என்கின்ற அளவில் தொல் திருமாவளவன் அவர்கள், நாங்கள் எப்போதும் கமலஹாசனுக்கு உரிய மரியாதை கொடுக்க விரும்புகிறோம், அவருக்கு கொடுத்ததை ரொம்ப குறைந்த சீட்டு தான், அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் 3 சீட்டு, அதுவும் திமுகவில் நிற்கலுங்க என்று சொன்ன மாதிரி ஒரு அவமானகரம். கம்யூனிஸ்டுகளுக்கு ஏற்கனவே 6லிருந்து 5. இவர்களெல்லாம் கடந்த காலங்களில் ரொம்ப பயணித்தவங்க. திருமாவளவனும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி சாரார் பண்ணி போயிட்டாங்க. அப்போ இதை பார்க்கும்போது இப்போ என்ன இவங்க இந்த அம்மாவுக்கு இவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நாம் கொஞ்சம் விசாரித்தோம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற நாளிதழ்களில் உள்ள செய்தியாளர்கள்ட்டையும் பேசணும். இன்றைக்கி ஒரு செய்தியும் நமக்கு கிடைத்தது. எல்லார்ட்டையும் பேசும்போது ஜாதி கணக்கீடு தான் இந்த அம்மாவுக்கு, அதாவது பிரேமலதா விஜயகாந்துக்கும் ஒரு கால்குலேஷனை திமுகவுடைய பெண் நிறுவனம், இப்போ எல்லா முடிவுகளும் எடுக்கிறது பெண்ணு தான், ஆண் கிடையாது. இந்த பெண் நிறுவனம் தான் தயாரித்து இந்த முறை நாம் ஒரு பூஸ்டர் சக்தியாக, இப்போ கொரோனா வந்தபோது நாம் எல்லாம் கோவேக்சின் இப்படி நிறைய ஊசிலாம் போட்டோம். அப்புறம் பூஸ்டர்னு ஒன்று போட்டாங்க, அது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்ட்டு. அதை மாதிரி இன்றைக்கி பூஸ்டராக 10% 10 இடங்களை கொடுத்ததற்கு பின்னணி என்ன
அப்படின்னு நமக்கு தகவல் வந்திருக்கு. அது குறித்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இதுதான் எடப்பாடி அந்த எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி. அதில் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன அறிக்கை? திமுக கூட்டணியை நம்பினவங்களுக்கு இதுதான் கதி. பார்த்தீங்களா, அவங்களுக்கான தேவையான சீட்டுகளை கெஞ்சி கூத்தாடி வாங்குற இடத்துக்கு போய் தள்ளப்பட்டிருக்காங்க. இதுதான் திமுக செய்யும் சதி அப்படின்னு சொல்லியிருக்காரு, விமர்சனம் வச்சிருக்காரு. ஆமாம், அது உண்மை தானே. இப்போ திமுக நடந்து கொண்ட முறை வந்து ஒரு இல்ட்ரீட் முறை. இப்போது விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 கொடுத்த பற்றி பரவாயில்ல, 5 கூட கொடுக்கலாம். அது நடந்து கொண்ட முறைகள் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப கேவலமான இழிவான முறை. காங்கிரஸ் கட்சிக்கு நடந்து கொண்ட முறை அதுவும் ஒரு அசிங்கம்தான். அவங்க வெளியே அவர் 2 பேருமே அசிங்கமாக நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துக்கிட்டது இடதுசாரிகள். பெருசாக ஒன்றும் பேசலை, கேட்டாங்க. அதுவும் இந்திய கம்யூனிஸ்ட் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அழுத்தமாக கேட்டாங்க. சண்முகம் தோழர், திருமாவளவன் பெருசாக எதுவுமே எதிரொலிக்கலை. ஆனால் அவருடைய மன வலி என்னங்கிறத நானே பல வருஷம் சொல்லியிருக்கேன். ரொம்ப மௌனியாக்கப்பட்டு ஊமையாக்கப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டவர் யாருன்னா திரு கமலஹாசன் தான். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், தமிழ் நடிகர். அதில் எந்த மாற்று கருத்தில் ஒரு சிறந்த நடிகர், ஒரு நல்ல ஒரு 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 அறிவுசார் தளத்தில் உள்ளவர். இப்போ அவரை வந்து கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எடப்பாடி சொன்ன பாயிண்ட்டை தாண்டி நாம் பாயிண்ட்டை தான் இப்போ சொல்கிறோம். எடப்பாடி ஒரு அரசியல் பின்னணியோடு பேசுவார், நமக்கு அரசியல் பின்னணி அல்ல. நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். அவருக்கு வந்து கடந்த முறை ஒரு குறிப்பிடத்தக்க சபர்பனில் வாக்குகளை பெற்றார். யார்? திரு கமலஹாசன். நீங்கள் ஒரு எம்பி ஆக்கி விட்டுட்டு அவர் எனது கடமை என்கிறார். நீங்கள் சொல்கிறீர்கள் கடமை அல்ல தியாகம் என்று சொல்லி அந்த 3 திட்டையும் அவன் விட்டுட்டு போனால் நல்லது நமக்கு கிடைக்குங்கிற ஒரு மனநிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் கமலஹாசனை பாராட்டுது. ஆனால் திருமாவளவன் அந்த பாராட்டுதலை வேறு மாதிரி சொன்னார். கமலஹாசன் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும், அவர் போட்டியிலிருந்து விலகக்கூடாது, அவருக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், நாங்கள் கமலஹாசனோடு இருப்போம், வி பி வித் மிஸ்டர் கமலஹாசன். அவருடைய திருமா என்ன சொன்னார்னா, அவர் ஒரு நடிகர், ஒரு மூத்த நடிகர், 70 வயதை தாண்டியவர். அப்புறமா வந்து உங்கள்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டார்கள், அதிகம் பேச மாட்டார்கள் என்பதற்காக அவர்களை கேவலப்படுத்தீர்களா அப்படிங்கிற கேள்வி தான் திருமாவளவன் சொன்னார். அவருக்கு ஒரு 4 சீட்டை கொடுங்க. ஒரு கட்சிக்கு 4 சீட்டை கொடுத்தப்புறம் நீ ஓன் சின்னத்தில் நிற்கணும்னு ஏன் சொல்கிறா? அதைத்தான் சொல்லி காட்டினாங்க. இங்கே திருமாவளவன் கமலஹாசனை குரல் எழுப்பின தருணத்தில் ஏன் வேல்முருகன் அவருக்கு குரல் எழுப்பல? அதாவதுங்க, வேல்முருகனை பெண் நிறுவனம் வந்து டிகிரேடில் வச்சுருக்கிறாங்க. ஒரு பெரிய வாக்கு சதவீதம் உள்ளவராக அவரை பார்க்கவில்லை. காரணம், அவரெல்லாம் வந்து எப்படின்னா அந்த போடு கருப்பட்டின்னு சொல்லுவாங்க, சின்ன துண்டை எடுத்து அப்படி போட்டு விட்ற மாதிரி. அதுக்கு மீறினா உனக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான். அவர் வந்து கேட்டது வந்து தமிழ்நாட்டினுடைய மக்களின் குரலை திரு வேல்முருகன் கேட்டார். தான் தமிழன் என்று சொல்கிறா, எல்லாரும் அதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. இங்கே தமிழனில் வந்து ஒரு பறையர் சமூகத்துக்கோ அல்லது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ பிரச்சனை வந்தால் அதெல்லாம் கேட்க மாட்டான். இலங்கை தமிழர்களுக்கு மட்டும்தான் எல்லாரும் போராடுவான். ஆனால் வேல்முருகன் இங்கே 2-3 விஷயத்தை கேட்குறாரு. இலங்கை தமிழர்களுக்காகவும் கேட்குறாரு, இங்கு வாழக்கூடிய தமிழர்களுக்காகவும் கேட்குறாரு. இங்குள்ள தமிழர்களுடைய வாழ்வாதாரம், தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு, இங்குள்ள அவர் வந்து ஒரு வன்னியர் கட்சின்னு பார்க்கக்கூடாது. எல்லாரும் பிறந்த உடனே அந்தந்த சமூகத்தில் அப்படி இருப்பான்னு நம்ம சொல்லக்கூடாது, ரொம்ப தவறு. இப்போ பிராமண சமூகத்திலும் கூட ஏராளமான இடதுசாரி சிந்தனையுள்ள மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் சனாதனமே கிடையாது. அப்போ அவர்களையும் வந்து அந்த சனாதனத்துக்குள்ளே அடக்கம் பண்ணுறது இப்படி ஒரு விருப்பத்தை தான் உண்டாக்கும்னு நான் பார்க்குறேன். என்னுடைய இது பர்சனல் கருத்து. புறப்பால் ஒருவனுக்கு வந்து குணாதிசயங்கள் அமைவதில்லை, அவனுடைய உள்வாங்கின அந்த சக்தியால் தான் அமையும்னு நான் பார்க்குறேன். இந்த காலத்தில் வந்து வேல்முருகன் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் பேசப்படுகிறது. இன்றைய களம், அதாவது வன்னியர்களுக்கான அந்த சாதிய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்றைக்கி பிளவுபட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக அன்புமணி ராமதாஸ், அதுவும் இன்றைக்கி இந்த தேர்தலில் அவங்களுக்கான அந்த சின்னம் கேள்விக்குறியாக இருக்குது, முடக்கப்படும் என்ற தருவாயில் இருக்குது. இந்த பக்கம் ராமதாஸுக்கும் ஒரு பெரிய ஒரு
அந்த மக்களிடையான செல்வாக்கு குறைஞ்சே இருக்குது. இந்த சூழலில் வேல்முருகன் இந்த வாக்குகளை தக்க வைக்கத்தான் திமுகவிலிருந்து வெளியே வந்திருக்காரு. அந்த வன்னியர்களை அந்த ராமதாஸோட அன்புமணியோட அந்த குழுக்களை ஒருங்கிணைக்கிற அந்த வேலையில் திரு வேல்முருகன் ஈடுபட்டிருக்காரோ, அடுத்த தலைவரை நோக்கி இவர் பயணிக்கிறாரோ. இந்த டைம் அவருக்கு ஒரு நல்ல டைம் தான். நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான கேள்வி தான் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. எப்படின்னா, வேல்முருகன் ஒரு வைப்ரண்ட் லீடர். அப்புறம் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு யதார்த்தவாதி. நடிக்க தெரிஞ்சவர் இல்லை அவர். அவருடைய பேச்சுகளை நான் தொடர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எப்படின்னா, ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பெரியவர் ஐயா அவர்கள் அதை பழனி பாபாவோடு இருக்கின்ற போது ஒரு உண்மையான ஒரு கட்சியாக வழி நடத்தினார். அன்றைக்கு அவர் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. 1989 மரவெட்டி என்று சொல்லுகின்ற போது உணர்வுபூர்வமாக அவர்கள் போராடினார்கள். அதற்கு பிறகு அந்த கட்சி ஒரு கமர்ஷியலாக மாறிச்சு. கடுமையான வார்த்தைகளை பதிவு செய்கிறது. அதற்கு பிறகு இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போகிறதுனால அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையின்மை மாறிவிட்டது. இந்த முறை அன்புமணி ராமதாஸுக்கு என்னவென்றால், பெரியவர் ஐயா அவர்களுக்கு சனாதன கூட்டணி பிடிக்கவில்லை. எப்போதும் அவருக்கு பிடிக்காது. போன முறையும் கூட அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தான் சென்றார். உடனடியாக கமலயத்துக்கு திரும்பி போயிட்டார். அதற்கு காரணம் அன்புமணிக்கு இருக்கக்கூடிய பேராசை, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஊழல் வழக்குகள் சிக்கல், எப்படியாவது தமக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கப்படும் என்று அவருக்கு ஆசை. அதைத்தான் பெரியவர் சொல்கிறார், ஐயா 33 வயசில் உன்னை நான் வந்து செய்த பாவம் உன்னை மந்திரி ஆக்குறதுன்னு. அது அப்பாவுக்கும் பிள்ளைக்குள்ளே விவகாரம். இன்றைக்கு வன்னிய வாக்காளர்கள் ரொம்பவே மனம் வெறுத்து போயிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த வாக்குகளில் பெரியவருக்குன்னு கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் தான் கட்சியுடைய தலைமை நிர்வாகி, அவர் தான் நிறுவன தலைவர், அவர் தான் பொறுப்பாளர், அவர் தான் 90,000 கிராமங்களுக்கு போனார். இவர் எதுவுமே செய்யறதில்லை. இவர் மேட்டாமினிக்கி. யாரு? அன்புமணி. இப்போ இந்த இடத்துல வன்னியர் இளைஞர்களும் மட்டுமில்லை, தலித் இளைஞர்களுக்கும் அவர்களுடைய உரிமைகளுக்காகவும் எல்லோருக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒருவராக வேல்முருகன் உருவானால் அது ஒரு நல்ல ஸ்கோப். ஆனால் யதார்த்தமாக அவரை பொறுத்தவரை சாதி சிந்தனை இல்லாதவர், பிறப்பால் வன்னியராக இருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு இப்போ ஸ்கோப் என்னன்னா, 2 சமூகங்களுமே அடிப்படையில் ஒரு ஒன்றுபட்ட சமூகங்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் ஒரு ஒருமித்த ஒரு குரலில் அவருக்கு வெளியே வந்தது நல்லதுதான். இப்போ அவர் வந்து அதற்காக வெளியே வந்தார் என்று சொல்வது தவறான குற்றச்சாட்டு. ஆனால் இயற்கை அவருக்கு அதற்கான வழிமுறையை இப்போது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அவர் வந்து நான் வெளியே போறேன்னு சொல்லலை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில தோழர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு கொடுக்கணும்னு 2 கொடுங்கோன்னு கேட்டார். தமிழர்களுக்கான வாழ்வுரிமை, தமிழர்களுக்கான இடஒதுக்கீடு, தமிழர்களுக்கான வேலை வாய்ப்பு. குட்டிமணி ஜெகன் வெளிக்கடை சிலையில் தூக்கப்பட்டு 50 ஆண்டுகளை நெருங்கிய போது அவர்களுக்கான 40 ஆண்டுகளுக்கு மேலே போன பிறகு அவர்களுக்கான ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தில் மக்களாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் அவர் பேசின ஏராளமான கோரிக்கை மக்களின் நலன் சார்ந்து தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை தேமுதிகவுக்கு இது கொடுத்ததற்கான முழுமையான காரணம் என்னவென்று நாம் பார்த்தா, அது முழுக்க திமுக சாதிய வாக்குகளை ஒருங்கிணைப்பது என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு நாம் அதை பின்னடைவை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தற்போது எல்லோரும் மௌனமாகி இருக்கிறார்கள் என்பது தான் நமக்கு இப்போ வந்து இன்னைக்கு காலையில் கிடைச்ச செய்தி. தேமுதிகவை பற்றி அதிமுக ஒரு செய்தி தொடர்பாளர் என்னிடம் நேற்று ஒரு விஷயம், தேமுதிகவை பற்றி ஒரு செய்தியை பகிர்ந்தார். என்னென்னா, அவன் தேமுதிக ஏற்கனவே அதிமுகவோடு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது 3 எடப்பாடி அவர்கள் 3 தருவதாக தேமுதிக வாக்குறுதி கொடுத்தாங்க. 3 சீட்டா? ஆமாம். அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரியும் ஒரு ராஜ்யசபா 3 சீட்டு இதுதான் ஒத்துக்கிட்ட சூழலில் எடப்பாடி தான் பிரேமலதா ஒத்து வந்தாச்சு. ஆனால் எடப்பாடி கொஞ்சம் வெயிட் நிலுவையில் வச்சுருந்தார் அவங்கள. எதற்காகன்னா, போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பிரேமலதாவுக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய அமௌண்ட்டு. ஆமாம். ஒரு தொகையை கொடுத்துட்டு அந்த தொகை மற்ற அந்த தேமுதிக சார்ந்த நிர்வாகிகளுக்கு பகிர்ந்து தராத
அதாவது அங்கே அந்த கொடுக்கப்படலை. அதாவது வேட்பாளர்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்கல. வேட்பாளருக்கு சுத்தமாகவே எதுவும் அந்த தொகுதிக்கும் செய்யல, வேட்பாளருக்கு கையிலும் கொடுக்கல. என்னன்னு கேட்டுறதுக்கு பையனுக்கு செலவாயிடுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சுருக்காங்க. மீதி பணத்தை கணக்குகளும் காட்டல, அந்த வேட்பாளர்கள் பக்கம் எவ்வளோ செலவு செய்தது அப்படி கணக்காட்டல. அதனால் எடப்பாடி அவங்கள ஹோல்டில் வச்சுருந்தார். இந்த வாட்டியும் அவர்கள் ஏமாற்றுவாங்க. இந்த வாட்டி நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க செலவு செய்ய மாட்டாங்க, அவங்க வேட்பாளருக்கே செலவு செய்ய மாட்டாங்க. அதனால தான் எடப்பாடி அவர்கள் இவங்களை தள்ளி வச்சது காரணமே அப்படின்றாங்க. இல்லை, அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத நமக்கு தெரியல. அது நீங்கள் சொன்னது அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த அம்மாவை பொறுத்தவரை பணம் ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. ஒரு முறை கடந்த தேர்தலில் கூட பாஜகவுடைய பேனரில் இவங்க படம் போட்டு அப்புறம் கீழே இறக்குன கதை, அப்புறம் துரைமுருகன் வீட்டில் போய் கதவு தட்டினது, இல்லைம்மா எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னதெல்லாம் அவங்க ரொம்ப இப்போ இந்த முறை திமுகவினுடைய அந்த பெண்ணுடைய நிறுவனம் என்ன கணக்கு போட்டாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு அண்ணா அறிவாலயத்திலேருந்து ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்கு. சில பத்திரிகைகளிலும் அந்த செய்திகளை வந்திருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட பார்க்க போகிறேன். 2 காயை தேமுதிகவின் வாயிலாக லாபம் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா பூஸ்டராக அவர்களை திமுக தேர்ந்தெடுத்திருக்கிறது. பொதுவாக பார்த்தால் தலித் சமூக வாக்காளர்களை கொஞ்சம் குறைத்து கொண்டு அவர்கள் வாக்குகளை பெற்றுக்கொள்ளலாம், அவர்களை மறைபொருளாக வைத்துக்கொண்டு நாம் லாபத்தை சீட்டலாம் என்பதுதான் திருமாவளவனின் கணக்கு. திருமாவளவன் மீது திமுகவுக்கு கணக்கு. பொது தொகுதியில் நிறுத்திட்டா மற்றவங்க தலித்துக்கு வாக்கு போட மாட்டாங்க. ஆனால் இங்கே தேமுதிகவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. இப்போ திருமாவளவன் கட்சி அப்படின்னா எல்லாரும் இவனெல்லாம் இப்படித்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையும், தேமுதிகன்னா அது ஒரு அண்ணா திமுக தேமுதிக அப்படி அது மாதிரி ஒரு கட்சி மாதிரி கொண்டு வருவது திமுகவுக்கு முதலாவது ப்ளஸ் பாயிண்ட். 2வது திமுகவுடைய கால்குலேஷன் என்னன்னா, அந்த செய்தியில் இதை மட்டும் நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்கும். கடந்த 2011 ஆண்டு நான் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். அந்த லிஸ்ட்டில் தேமுதிக ரொம்ப அதிகமான வாக்குகள் 10% மேலே பெற்றாங்க. 41 தொகுதிகளை 2011 செல்வி ஜெயலலிதா கொடுத்தாங்க. 29 தொகுதிகளை அவங்க பெற்றாங்க. அந்த 2011 அவங்க நின்றது நம்ம சென்னையை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் நின்றாங்க, கும்மிடிப்பூண்டியில் நின்றாங்க, அதுக்கப்புறம் எழும்பூர் தனி. இப்போ இது இது சென்னைன்னு வருது. ஆலந்தூர், செங்கல்பட்டு, செய்யூர், அப்புறமா மதுராந்தகம், சோளிங்கர், ஆம்பூர், போலூர், ஆரணி, செங்கம்தனி, ரிஷ்வந்தியம், அப்புறமா திருக்கோவிலூர், தருமபுரி, மேட்டூர், இந்த பகுதியெல்லாம் அப்படியே பார்த்துவாங்க. தருமபுரி, மேட்டூர், சேலம், செங்கவள்ளி தனி, நாமக்கல், திருச்செங்கோடு, சேந்தமங்கலம், ஈரோடு, மயிலாடுதுறை, அப்புறமா பேராவூரணி, திருவெரும்புதூர், அதற்கு பிறகு திருப்பரங்குன்றம், சவுத்தில் ராதாபுரம் அப்பாவுடைய ஒரு வீடு. இந்த இடங்களை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அவங்க வெற்றி பெற்ற இடங்கள்லாம் இந்த மாதிரியான இடங்கள் தான் அதிமுக சார்பில். இதில் அதிகமாக யார் வாக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வாக்கு தான் இருக்கு. அப்போது முதல்ல அவர் ஜெயிச்ச தொகுதி ரிஷ்வந்தியம், விருத்தாச்சலம்லாம் வன்னியருடைய பெல்ட் தான். 2006 ஜெயிச்சிட்டார் உள்ள யாரு? விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். இப்போ அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் 2016 அவர் தனியாக நின்று வெற்றி பெற முடியவில்லை. வாக்கு சதவீதம் 6 குறைஞ்சிது. 6% அப்பவும் பெற்றார். வெற்றி தான் பெற முடியல, 6% இருந்துச்சு. 21 அவங்க பெரிய அளவுக்குள்ள சோபிக்கல. ஏன்னா அமமுகவுடன் அப்படி நின்றாங்க போனாங்க. 24 தான் அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு அந்த கட்சி போனது. அது இப்போ நமக்கு தெரியும். இப்போ பெண் நிறுவனம் கொடுத்த கணித்து என்னன்னா, மீண்டும் விஜயகாந்த் ஆதரவான வாக்காளர்கள் இன்னும் வன்னியர்கள்ட்ட இருக்காங்க. இந்த இத்தனை தொகுதி நான் சொன்னல, அவங்க ஜெயிக்க 30 தொகுதியில் 29 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. அதை தனிச்சு நின்று அவங்க ஜெயிக்க முடியாது. அதிமுகவோட நின்று தான் இவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க. நான் சொன்னது போலூர், செங்கம்தனி, சேலம், இந்த தொகுதிகள்லாம் நான் ஒரு அனலிட்டிக்கலாக பார்த்தேன். இதெல்லாம் தனிச்சு நின்று ஜெயிக்காம அதிமுகவுக்கு 40,000 ஓட்டு இருக்குன்னா இவங்களுக்கு 8,000 ஓட்டு 15,000 ஓட்டு ஜெயிச்சிட்டாங்க. இந்த கடுமையான போட்டியை முறியடிப்பதற்கு இன்னும் எம்ஜிஆருக்கு எப்படி லாயலான ஆட்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி இவர் ஒரு நாயுடு தெலுங்கு பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் இவருக்கு வன்னியர் சமூகத்தில் பெரும் வாக்கு இருக்கு. அந்த மக்கள் சமூகத்தை பார்ப்பதில்லை. இந்த முறை திமுகவுக்கும் வன்னியர் பெல்ட்டில் வாக்குகள் இருக்கு. ப்ளஸ் இதை போடும்போது நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு வடக்கு தமிழ்நாட்டில்
பெரிய வெற்றி பெறலாம், அவங்கள கூப்பிடுங்கன்னு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னவென்றால், இவர் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு சமூகத்தை சார்ந்தவர். நாயுடுகள் வாக்காளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா, சென்னையே வந்து ஏற்கனவே ராஜதானியாக இருக்கின்ற போது இன்னைக்கு தெலுங்கு பேசக்கூடிய 40% மக்கள் இன்னைக்கு சென்னையில் இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் மெஜாரிட்டி ஏரியா விருதுநகர், ராஜபாளையம், சாத்தூர், சிவகாசி, அப்புறமா பெரியகுளம், தேனி, இங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. யார்? தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு மக்கள். கோவையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே நீங்கள் கும்மிடிப்பூண்டி இந்த பக்கம்லாம் நாயுடு பெல்ட்டு தான். ஆரணி, அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, இந்த பக்கம் எல்லாமே நாயுடு பெல்ட். சென்னை வரைக்கும் வந்துடும். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்ததுல எல்லா தொகுதிக்கும் 8000, 7000, 12000 வாட்டு இவங்களுக்கு இருக்குது. ஆனால் இவர்கள் தனியாக நின்றால் இவர்களுக்கு மீது ஒரு பெரிய கவர்ச்சி வராது. திமுக ப்ளஸ் தேமுதிக விஜயகாந்தன் வரும்போது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் ஆயிரும். அப்புறம் தலித்து வாக்காளர்கள் நமக்கு இருக்கிறாங்க, மதச்சிறுபான்மையின இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ வாக்காளர்கள் இருக்கிறார்கள், வன்னியர்கள் ஏற்கனவே திமுகவுக்கு இருக்கக்கூடிய வன்னியர்கள் நமக்கு இருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் நமக்கு இருக்கின்ற போது நாம் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் என்ற அந்த அவர் பேர் என்னது, மருமகன், அவருடைய அந்த ஒரு கருத்து தான் இந்த 10 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பலர் அவமானப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். அப்போ திமுகவுடைய இந்த சாதிய பார்வை, தெலுங்கு நாயுடுகள் வாக்காளர்கள், அப்புறமா வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்கள். ஏன்னா இப்போ ஒரு பெரிய சுனாமி வந்து தாவேக்காவுடைய சுனாமி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டாவது, அவங்க வெற்றி பெறுவதில்லை. கரம்பும் போது எல்லாரும் ஓட்டையும் அடிச்சுட்டு போயிடும். அப்படி அடிக்கும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய பயம் இருக்குது. இப்போ அவங்க சிட்டிக்குள்ளே நிற்கிறார் இல்லையா, பெரம்பூர், டி நகர், வில்லிவாக்கம், திருவிக்கா, இது போல தொகுதியில் நிற்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் கிராமப்புறத்தை எடுத்தாங்க. 1977 அவர் வந்து ஆண்டிப்பட்டி அந்த பக்கம் தான் நின்றாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இவர் எடுத்த எடுப்புலேயே சிட்டிக்குள்ளே வர்றார். விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப கிராமம் தான், ரிஷிவந்தியம் அதெல்லாம் ரொம்பவே ஒரு பெரிய அளவில் இல்லை. அப்படி அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. இப்படி பார்க்கின்ற போது இப்போ அவர்களுக்கு விஜய் வந்து யாருடைய வாக்கு, சென்னை வந்து திமுக கோட்டை, அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து உடச்சி அதிமுக கோட்டையை மாற்றினாங்க. இப்போ மறுபடியும் திமுக கோட்டைக்குள்ளே விஜயகாந்த் வந்துட்டார். அப்போ இது கரம்பி போச்சுன்னா, நிறைய ஓட்டை பிரிச்சாச்சுன்னா மறுபடியும் அதிமுகவுக்கும் சில தொகுதியில் வாய்ப்பு இருக்குது, அதிமுக இருக்கிற இடத்துல இவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இவங்க தான் ஜெயிப்பான்னு சொல்லலை, இந்த மாதிரி களச்சூழ்நிலை இருக்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதனால தான் அந்த பெண் நிறுவனம் மிக கவனமாக ஆய்வு செய்து எல்லாரையும் வாயை மூடி மௌனியாக்கி இந்த அம்மாவுக்கு பெரிய தொகையே கையில் கொடுத்து, அது செலவு பண்ண போகிறதில்ல, செலவே பண்ண மாட்டாங்க. எடுத்தோடனே காரை புக் பண்ணிட்டாங்கன்னு இப்போ வந்துச்சு, ஏதோ ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஏதோ ஒரு கார் புக் பண்ணிட்டாங்கன்னு. அது என்ன காரு? முக்கியமான காரு. அதனால் பண்ணிட்டாங்கன்னு இப்போ அவங்கள ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வச்சு அவர்கள் பிரச்சாரமும் நல்லா பண்ணுவாங்க. அந்த அம்மா நல்லா பேசும். அதை பிரச்சாரத்துக்கும் எல்லா வசதிகளையும் செஞ்சு, இது இப்போ நடந்த கூட்டணி கிடையாது. ஏற்கனவே கன்னியாகுமரியில் அவங்க பிரச்சாரம் செய்யும்போது அந்த பக்கத்தில் கன்னியாகுமரி பாடசாலை வழியாக திருவனந்தபுரத்துக்கு காரில் போய், திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த முதலமைச்சருடைய குடும்பத்தோடு இவர்கள் அன்கோ போட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் ஏற்கனவே முடிந்து மாதக்கணக்கில் ஆயிட்டு, ஆனால் அதை உடனடியாக வெளியிடாமல் இப்படியே இவங்களுக்கு பூச்சை காட்டிக்கிட்டு இருந்தார்கள். அவர்களுக்கு இன்னொரு லாபம், இதில் என்ன லாபம்னா 10 தொகுதி லாபம், 2வது தம்பிக்கு ஒரு சீட்டு லாபம், 3வது செலவுக்கு பெரிய அளவில் நம்முடைய சபரீஷன் கம்பெனி கொடுக்குறாங்க, 3 அது ஒரு லாபம். முக்கியமாக இன்னொன்று அந்த கட்சி வளருது. 4வது அந்த கட்சியை வந்து தெரியாமல் திமுக வந்து லைஃப்பில் கொண்டு விட்டாங்க. இப்போ விட்ட முயற்சி பண்ணுறாங்க. சில தவறுகள் பின்னாடி அவர்களுக்கே பெரிய சிக்கலை உருவாக்கும். நான் பார்த்துருக்கேன் நிறைய விஷயம். திமுக தான் கொண்டு பாஜக கால உண வச்சு ராஜாவெல்லாம் ஜெயிக்க வச்ச கட்சி. அதே மாதிரி இப்போ அவங்கள மறுபடி ஒரு காற்று குடித்து அடிக்கப்பட்ட பாம்பு உயிரோடு எழும்போதே மாதிரி இப்போ அவர்களுக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அவர்களுக்கு அந்த கட்சிக்கு அங்கீகாரம் வருவதற்கும், கட்சியில் ஒரு 7 தொகுதியில் ஒரு 8 தொகுதியில் 10 தொகுதியில் ஒரு 5-6 தொகுதி சட்டமன்றத்துக்குள்ளே செல்றதுக்கும், தம்பி எம்பி ஆகிறதுக்கும், பையன் விருதுநகரில் நின்று வெற்றி பெறுவதற்கும், கட்சிக்காரங்க உழைச்சி கொஞ்சம் நாம் ஆளுங்கட்சியில் ஒரு எதிர்கட்சியோடு இருக்கிறோங்கிற ஒரு உறவுக்கும், வாக்கு சதவீதத்தை அதிகரித்து அதன் மூலமாக தேர்தல் கமிஷனில்
தடைபடாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலைக்கும் அவர்களை பொறுத்தவரை பெரிய லாபம் தான். இது திமுக தெரிஞ்சே தெரியாமல் ஏற்படுத்துது. ஆனால் இன்னைக்கு கிடைச்ச தகவல் கமலஹாசன் போன்றவர்களை கேவலப்படுத்தி தொல் திருமாவளவன் அவர்கள் நீங்கள் வந்து கூட ஒரு தொகுதி கேட்டு உங்கள் கட்சியிலே போட்டிடுங்க என்று சொல்வதும் திமுகவுக்குள் இருக்கும் பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வேல்முருகன் போன்ற ஒரு மண்ணின் மைந்தர்களை திமுக வெளியே அனுப்பியிருக்கவே கூடாது. ஒரு தொகுதி வேல்முருகனுக்கு கூட கொடுத்துட்டா கெட்டு போயிடுவாங்களா என்ன? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒரு தொகுதி கொடுத்தானங்க, அவர் தகுதியானவர் தானே, நல்ல பேச்சாளர், நல்ல திறமையானவர். அப்போ அவருக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அந்த 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 ஏரியாவில் திமுகவுக்கு அவர் போனனால பெரிய பலம் கிடையாது, வீக் தான் அதிகம். புரியுதா உங்களுக்கு? ஆக தவறுகளுக்கு மேல் தவறுகளை திமுக செய்கிறதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. தொடர்ந்து பேசும் முன்னேற்றம் மிக்க நன்றி.